வாழையணை பூக்கள். மச்சி மச்சி மல்லிகை அப்படி பண்ணும் சத்து எதிர்பார்க்கல மச்சி. அவ தோல் மேல ஒருத்தன் உட்காந்து கை போட்டுக்கிறான் மச்சி. அதை பார்த்தோன்னு அப்படியே போயிட்டு மச்சி. அவெல்லாம் பண்ணுவான சத்து எதிர்பார்க்கல மச்சி. அவன் மேல உயரே வச்சிருந்தேனடா. அவளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்க தெரியுமா? பாப்பனான்னு சொல்லட்டுமா? நினைச்சிருந்தா அவளை அப்பாவை யூஸ் பண்ணி தூக்கி போட்டிருப்பேன். அது பண்ண நான் அப்படி பண்ணனா இல்லையே. எவ்வளவு சின்சியரா லவ் பண்ண தெரியுமா மச்சி? அவளுக்கு நான் வயிறிய பார்க்க மாட்டேனா? அவளுக்கு வயிறிய பார்க்கறதுக்கு எனக்கு தப்பு இல்லையா? அந்த சப்பனுக்கு சப்பன்காரனுக்கான்ல அவன் பார்ப்பான். அவன் பார்ப்பான். பணம் வச்சு பணத்துக்கு பணம் ஆகிட்டான். கஷ்டமாக வச்சு அவ மல்லிகா இல்ல, உனக்கு வந்த வில்லிகா. நான் தான் ஆரம்பத்துல இருந்து படிச்சு படிச்சு சொன்னலடா, மாப்பிள்ள அவளை நம்பாத, அவ நல்லவ இல்லைன்னு. கேட்டியா நீ? கடைசியில வச்சால உனக்கு இந்தியன் தாத்தா ஆப்பு. எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், கேட்டியாடா நீ? நான் ஏதோ கெட்டது சொல்ற மாதிரி இல்ல நினைச்ச. இப்ப அவ உன்னை நல்லா டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு கசக்கி தூக்கி போட்டு போயிட்டால. என்னப்பா பண்ண போற? என்ன பண்ண போற? கேவலம் அவளுக்காக போய் தேவதை மாதிரி இருக்கிற ஓம் பொண்டாட்டிய ஒதுக்கி வச்சிய. உனக்கெல்லாம் நல்லா வேணும்டா. பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஃபிகர் பின்னாடி சுத்துறவனுக்கெல்லாம் கடைசியில இதாண்டி கதி. பொண்டாட்டிக்கு பண்ண துரோகமும் பாவமும் உங்களெல்லாம் சும்மாவே விடாதுடா. நாகராணி பாம்பு மாதிரி வந்து படம் எடுத்து உங்களை பின்னாடியே வந்து கொத்துன்னு கொத்துண்டா. கிறுக்கா மல்லிகாவை தூக்கி போட்டுட்டு வேதவள்ளி கூட வாழ ஆரம்பின்னு உன் கைகாலில் விழுந்து கதர்னடா. பாவம் அந்த புள்ள வேதவள்ளி உன் மேல உசிரியே வச்சிருக்கு. அதை புரிஞ்சிக்காம ஏடா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா மச்சி. நீ சொல்றது கரெக்ட் மச்சி. மல்லிகாக்காக நான் வேதஜியை எவ்வளவு கேவலமா பேசிருக்கேன் தெரியுமா? திட்டு உத்தாசன பார்த்து மச்சி. ஏய், அந்த பாவத்துக்கு தாண்டா இப்படி பார்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சு அழுதுகிட்டு இருக்க. நேத்து மச்சி வேதஜி வந்து காதலின்னு சொன்னாங்க மச்சி. சொல்லிட்டாங்களா? வெரி குட் வெரி குட். சரி, அதுக்கு நீ என்னடா சொன்ன? வாயை தொண்டு ஐ லவ் யூ சொன்னல, அதே மாதிரி நானும் உனக்கு பதில் ஐ லவ் யூ சொல்லணும். இதே இடத்துல உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கணும். அதானே? புரிஞ்சிருச்சு. உடம்பு சோக்கு. அதான் உடம்பு சோகம் வேணுன்றதுக்காக தான் நீ வேணும் என்ன கெஞ்சிக்கிறல்ல. டேய் சொல்லுடா, என்ன சொன்ன? அட சண்டால பாவி, இப்படி பண்ணிவிட்டியடா. சரி, என்னன்னு தாண்டா திட்டின? டேய் டேய், அவசரப்பட்டு எதுவும் வார்த்தையை விடல இல்லடா. டேய்,
என்னடா சொல்லு. அப்பாடா, நல்ல வேலை. தேவையில்லாம வார்த்தையை விட்டுருந்தா ரொம்ப தப்பா இருக்கும்டா. அப்புறம் பஞ்சாயத்து பெரிய அளவுல போயிருக்கும். ஏலே, இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த மல்லிகாய் நெல்லிக்காவெல்லாம் தூக்கி எறிஞ்சுட்டு நேரா போய் வேதவள்ளி கூட வாழ்ற வழிய பாடுறா. ஏய், இது தாண்டா இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. என்னடா பாக்குற? அடிமாப்ள. அடி. பாசம் வச்சிருந்தேன். பணத்துக்கு என்ன இந்த ஆளு திருந்தவே போறதில்லை. சரியான ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிருக்கோம். எங்க போனா என்ன? மாப்ள, மாப்ள. டேய், டேய், என்னடா இது? மாப்ள, செருப்பு போடுறான். டேய், எந்திரா மாப்ள, எந்திரா. கண்ணு முன்னு தெரியாம இப்படி மட்டையாகி கீழே விழுந்து கிடக்கிற அளவுக்கு குடிச்சா அப்புறம் தலை வலிக்காம என்னடா பண்ணும்? டேய், முதல்ல இந்த சூப்பர் ரவுண்ட ஒரு அடி அடிடா. பாம்பு கடிக்கு மருந்து பாம்பு விஷந்தாங்கிற மாதிரி இந்த தலைவலிக்கு மருந்து திரும்பவும் இந்த கருமத்தை குடிக்கிறது தான். எடுத்து கப்புன்னு அட்றா. ஏண்டா டேய், நீ யாரு? எம்பிட்டு பெரிய குடும்பத்துல பிறந்தவன், உனக்கு ஏண்டா இப்படி ஒரு நிலைமை? நான் பார்க்கும்போது நீ எங்க கிடந்த தெரியுமாடா? தெரு ஓரத்துல இருந்து குப்பை தொட்டில கிடந்தடா. இருக்கா ஏதோ காதல் தோல்வியில மனசு கஷ்டமா இருந்தா ஒரு 2 ரவுண்டு விட்டுக்க வேண்டியதான். அதுக்காக மட்டையாகிற அளவுக்கு அடா குடிப்பேன் சொல்றான். ஏண்டா அப்படி குடிச்ச? கஷ்டமா இருக்கு மச்சி. மாப்பிள்ள, நான் ஏமாற்றத்தை என்னால் ஏத்துக்கவே முடியல. செத்து போன தூரல் தினம் அவ வீட்டு வாசல போய் நிக்கிற மச்சி. கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அந்த சப்ப முஞ்சிக்கிறான்ல
ம். அவனுக்குள்ளும் கூத்தடிக்கிறாங்க மச்சி. அவன் அந்த ஊட்டி பார் ஆகிட்டான் மச்சி. அவன் கூட சேர்ந்து சுத்துறதுன்னா கூத்தடிக்கிறதுன்னா ராத்திரி கூட அங்கதான் தங்குறான் மச்சி. என்னை ஏமாத்திட்டான் மச்சி. அவன் சரிடா விடு. என்னை ஏமாத்திட்டான் மச்சி. என்னை ஏமாத்திட்டான் மச்சி. டேய் என்னாச்சு? அண்ணே, ஒண்ணு இல்லண்ணே லவ் மேட்ரு. டேய் உட்கார்றா. ஃபீல் ஆயிட்டாப்ல, அதான் பாட்டில உடச்சிட்டாப்ல. எல்லாருமே லவ் ஃபெயிலியர் மேரேஜ் ஃபெயிலியர்னு தான் சரகடி வந்திருக்கோம். ஃபீல் ஆகாம பொறுமையாட்டிங்க. தேங்க்ஸ்ண்ணே, அட்வைஸுக்கு தேங்க்ஸ்ண்ணே. டேய் என்னடா நீ இப்படி கிறுக்குத்தனமா நடந்துக்கிற? டேய் அவ உன்னை அசிங்கப்படுத்திட்டான்னு சொன்னியே, பதிலுக்கு நீ என்னடா பண்ணணும்? என்ன பண்ணோம்? அவ கண்ணு முன்னாடி உன் பொண்டாட்டி கூட நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்டி அவளை அசிங்கப்படுத்தணும்டா. யாரு நமக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே ஓஹோன்னு வாழ்ந்து காட்டுறது தான்டா உண்மையான பழி வாங்குறது. இப்படி கண்டபடி குடிச்சு உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டா மல்லிகா பண்ண துரோகம்லாம் இல்லைன்னு ஆயிடுமாடா. டேய் உன் வாழ்க்கை தான்டா நாசமாகும். வணங்காதவனே இங்க பாரு, இன்னியோட நீ அந்த மல்லிகா வீட்டு பக்கமே போக கூடாது. இது என் மேல சத்தியம் சொல்லிட்டேன். ஏண்டா இந்த பாட்டில தூக்கி போட்டு உடைச்சல, அது மாதிரி அவ காதலையும் தூக்கி போட்டு உடைச்சிடுறா. அதான் உனக்கு நல்லது. டேய் சரி, இந்த வேதாஜிய திட்டினேன்னு சொன்னல, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசுனியா? என்னடா பேசுனியா இல்லையா? அவனோட பேசி ஒரு வாரம் ஆகுது. ஏன் அவங்கள்ட்ட பேசி சமாதானப்படுத்த வேண்டியதானே? டேய் உன்னை தாண்டா கேக்குறேன், சொல்லு. பேச தைரியம் வர மாட்டேங்குது மச்சி. டேய் பேசும்போது யோசிக்காதடா, அப்புறமா உட்காந்து யோசி. அப்படி என்னத்தை தான் பேசி தொலைச்சியோ? சரிடா இந்த சரக்கு அடி. டேய் தைரியமா அவங்க முன்னாடி போய் நின்னு ஐ எம் சாரி வேதாஜின்னு அவங்கள சமாதானப்படுத்துறா. இங்க பாருடா, நீ கைய பிடிப்பியோ இல்ல காலை பிடிப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல வேதாஜிய சமாதானப்படுத்து, அப்புறமா நாம என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் யோசிக்கலாம்டா. என்னடா சீக்கிரம் அடிச்சுட்டு அப்ப கிளம்பு. பொண்டாட்டிய சமாதானப்படுத்திட்டு புதுசா ஒரு வாழ்க்கைய தொடங்குவானா? அதை விட்டு குடிச்சு குப்பை தொட்டி பக்கத்துல படுத்து கிடக்குற கூறு கட்ட குக்கரே. புரிஞ்சிருச்சு. உடம்பு சோக்கு. அதான் உடம்பு சுகம் வேணுன்றதுக்காக தான் நீ வேணும்னு நான் கெஞ்சி நிக்கிறல்ல. வேதாஜி நம்ம கண்ணா பின்னா திட்டோம். நம்ம எந்த ஃபேஸ் கட்டுறோம் முகத்தை பாரு. என்ன பண்ண? இங்க பாருடா, நீ கைய பிடிப்பியோ இல்ல காலை பிடிப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல வேதாஜிய சமாதானப்படுத்து. பஞ்சு சொன்னதா கரெக்ட். வீரனுக்கு அழகே மன்னிப்பு கேட்கறது தான். நான் வீரன், ஸோ மன்னிப்பு கேட்டுருணும் நம்ம. வேதாஜி, as I'm suffering from my fever, please excuse me. Grant me மன்னிப்பு. நான் என்னதுங்க ஆர்டினரி ஸ்டேஜ் சகா கட் பண்ணி ஃபேஸ் கட் பண்ணி
வேதாஜி சாரி சாரி ஃபேஸ் சாரி ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ சாரி சாரி சி குடிச்சிருக்காரு. சீஸ் முறைச்சிங் இஸ்மாயிலே கான உள்ள போய் பேசிடலாம். Excuse me, I'm going inside of the... நில்லு. குடிச்சிருக்கல? No way. அதான் உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே மூக்கு முட்டை குடிச்சிருக்கேன்னு. வேதாஜி நீங்க நான் குஸ்ட் போதில் என்ற ஒரே காந்திய மறதில்லாம அசிங்கசியமா பேச புரியல சொல்லிட்டேன். நீ போதையில இல்லனாலும் நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பாக்குற? குடிச்சிட்டு வீட்டுக்கு வரவனுக்கெல்லாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாது. வேதாஜி வானா ஏய் நிறுத்து. நிறுத்திட்டேன். அது என்ன வேதாஜி? இன்னொரு தடவை நீ அப்படி என்ன கூப்பிட கூடாது சொல்லுங்க. வேதாஜி கூப்பிடாதுன்னு சொன்ன. வேதாஜி நீ என்ன அப்படி கூப்பிடுறத சுத்தமா பிடிக்கல. மரியாதைன்னா என்னன்னு கூட தெரியாது. இதுல ஜியா ஜி. இன்னைக்கு பேசி எல்லாரையும் ஏமாத்தாத. ஹே பப்ளிக் பப்ளிக் எல்லாம் நம்ம ரூமுக்குள்ள உட்காந்து பேசலாம். முடியாது. ஏன் முடியாது? Why? குடிகாரனுக்கெல்லாம் இந்த ரூம்ல இடம் கிடையாது. நீ வெளியே தங்கிக்கோ. Hey, what is this? யார் பத்தி குடிகாரா? யார் குடிகாரா? இங்க நீ தானே குடிச்சிட்டு வந்திருக்க. உன்னை பார்த்து தான் சொல்றேன். உன்னை இந்த ரூம்குள்ள விட முடியாது. ஹலோ ஹலோ ஹலோ, திஸ் இஸ் மை ஹவுஸ், திஸ் இஸ் மை ரூம். என் ரூம் இது. ஹே ஹே வாட்? சும்மா கேட்க போக. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஒரு குடிகாரனை நான் தங்கி இருக்கிற ரூம்ல என்னால அலோவ் பண்ண முடியாது. எந்த நம்பிக்கையில நான் நிம்மதியா தூங்குறது சொல்லு பாப்போம். ஏய் எவ்வளவு நேரம் இந்த ரூம்ல தான் தங்கிறது? இனி அப்படி பண்ண முடியாது. I cannot allow any drunken inside my room. டப்பற ஹீரோயின் இங்கிலீஷ் பேசி. யார் அந்த பீட்டர் விடுற? எனக்கு பீட்டர்லாம் வர தெரியல. நான் அப்படிலாம் கிடையாது. நான் நாளைக்கு காலைல பீட்டர்ல பேசுறேன். இப்போ ரூம்குள்ள யாரு மேல கை வச்ச? நீ மாறு மேல கை வச்சு தள்ளுற? சோக்கா மேல கை வச்ச? ஏய் நான் ஊடு கட்டுவேன் தெரியல. நீ யாரு மேல கை வச்ச? நான் ஒண்டி கொண்டி வரியா? சண்டை செய்யலாமா? பாரு அப்படியே லெஃப்டா காட்டி ரைட்ல வச்சுக்கோ. செவுல அவுல விட்டுக்கும் பகல் பிகில் ஊதிரும். நான் சவுண்ட் விடுறியா? நான் சவுண்ட் விட்டு காட்டுட்டா? சவுண்ட் விடு. நீ சவுண்ட் விடு. மாமா நம் மாமா கொடு. உன் மாமா கொடு. என் மாமா கொடு. யாரா இருந்தாலும் அப்படின்னு அச்சு சண்டை செய்ய வச்சல். மாமா மாமா இங்க வந்து பாருங்களேன். ஐயோ ரொம்ப ஓவராஜ் சவுண்ட். நிஜமாலுமே கூப்பிடுது. மாமா ப்ளீஸ் காம்ப்ரமைசன் தயவுசெய்து நைட்ல அந்த ஜெமினி கணேசன் கூப்பிடாது. இப்ப என்ன நான் உள்ள வர்றது? அவள்தானே? அந்த பயம் இருக்கட்டும். ஓகே கெட் லாஸ்ட். and get in the last. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன? இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன? ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன? நீ வந்த கதை என்ன? வாழ்வின் பொருள் என்ன? நீ வந்த கதை என்ன? குடிகாரனுக்கு ஃபேன் வேற. நல்ல கொசு கடிக்கட்டும் உன்னை.
கேன்சர் நின்னுக்கிறாங்க. நாம ஏன் இங்க பட்டுனுக்கிறோம்? ஐயோ, இது என்னாச்சு? Excuse me, I'm going inside. சரக்கட்சி மாட்டிக்கணும். அதான் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரி நிற்கிறாப்ல. What to do? தம்பி இன்னைக்கு செத்தா. இப்படி கையும் களவுமா மாட்டிக்கிட்டானே. பாத்தீங்களா மாமா, இப்படிதான் டெய்லி கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு வராரு. அவரோட கண்ணு எப்படி செவந்திருக்கு பாருங்க மாமா. முகம்லாம் எப்படி வீங்கி இருக்கு பாருங்க. ராத்திரி குடிச்சது எப்படி நாத்தடிக்குது பாருங்க. நானும் இன்னைக்கு தெரிஞ்சிருவாரு நாளைக்கு தெரிஞ்சிருவாருன்னு பொறுமையா இருந்து பாக்குறேன். ஆனா என் பொறுமைக்கு எந்த பலனும் தெரியல மாமா. உங்ககிட்ட இதை சொல்ல வேண்டாம், நாமளே இதை எப்படியாவது சமாளிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா முடியல மாமா. சத்தியமா என்னால முடியவே முடியாதுன்னு தோணிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன். நான் கல்யாணமாகி இங்க வந்த நாள்ல இருந்து இவர் குடிக்காம வந்த நாள்னு எதுவுமே இல்ல மாமா. அட கிராதகி, கிளாஸ் லீடர் மிஸ்ஸிக்கிட்ட போட்டு கொடுக்குற மாதிரி போட்டு கொடுக்குறாளே. இத்தனை நாளா இது உங்ககிட்ட சொல்லாம அவருக்கு சாதகமா இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாமா. பர்ஃபார்மன்ஸா? சத்தியமா சொல்றேன் மாமா, இப்படி ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணதுக்கு ஐயோ, உலகமாக நடிப்புடா சாமி.